வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா காரடையா நோன்பு நிகழ்ச்சியில் நம்ம திருவை சந்திக்கிறாங்க. லட்சுமி பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திவ்யா கோன் நம்ம மகாவுக்காக வாங்குறாங்க. எதுக்காக நீ இப்போ கோன் வாங்குற, இதுலலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதே திவ்யா அப்படின்னு நம்ம திரு கேட்க நேரம், ஆமாம் கரெக்டாக சொன்னேன், எனக்கு இதில் விருப்பம் கிடையாது. ஆனால் நான் வீட்டுக்கு வந்த உடனே என் மகா கேட்ட கொஸ்டின் அக்கா இங்கே மருதாணி மரம் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கேட்டா. அப்போது மருதாணி எல்லாம் இங்கே கிடையாது, கோன் கிடைக்கும், நம்ம மருதாணிலேருந்து தான் கோன் வரும், அதை கையில் வச்சாலே சிவக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு ஏனோ தெரியல, எனக்கு மகா மேலே அவ்வளோ பாசம் தரும், என்னை விட அவள் மேலே அவ்வளோ பாசம் உனக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாசம் வேற அந்த பாசம் வேற, அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பொண்ணுங்க இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு திருவை சைட் அடிச்சுக்கிட்டு, அதோட பார்த்தோன்னா திருவோட ஃபோன் நம்பரை வாங்கிறனோ எப்படியாவது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடி திருவை இடித்து தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த திவ்யா ஓடி போய் கடுப்பாயிறாங்க. ஒன்று கொடுக்குறாங்க, என்னோட புருஷனாக போகிறவர், அவரை யார் இடித்தாலும் எனக்கு இப்படி தான் வரும், இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்க, என் புருஷங்கிட்ட வைக்காத அப்படின்னு அடிக்கிறாங்க. கோபத்தில் நம்ம திவ்யா கொதிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம திரு நடுங்கி போகிறாங்க. என்ன இவ என்னை தொட்டு இடித்ததுக்காக இவ்வளோ பண்ணுறா, நான் மட்டும் அந்த மகா கழுத்தில் தாலி கட்டினது தெரிஞ்சுனா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல மிரண்டு போய் நிற்கிறாங்க. திரு இவகிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், என் வாயில் இருந்தோ நான் அவள் கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு ஒளறி கொட்டிட்டேனா இவ பூகம்பமாக மாறிடுவா போல இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மகாவை பார்த்து, இந்தா மகா உன்னோடக்கு நான் வாங்கிட்டு வந்த கோனு, இதை நீ கையில் வச்சுக்க, இன்னைக்கு காரடையா நோன்பு நிகழ்ச்சியில் நீ கையில் இந்த மருதாணியை போட்டுக்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கணவர் பேரையும் உன் பேரையும் சேர்த்து எழுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம லட்சுமி கையில் கோனை வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எதுக்காக இந்த திவ்யா அவளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலை அப்படின்னு காஞ்சனாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதே நேரத்தில் நம்ம திரு மகா வச்ச பாயசத்தை கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல பாயசத்தை வாங்கி கபுக்கடி கொடுக்குறாங்க. என்ன டேஸ்ட்டாக, அப்பா நாக்கிலே இந்த சுவை ஒட்டுது, அவ்வளோ டேஸ்ட்டாக என்ன மகா பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கௌதம கிட்ட கால் பண்ணி நம்ம கவிதா சொல்லுறாங்க, நான் போட்ட திட்டம் எல்லாம் சொதப்பிடுச்சு, அது என்ன மாதிரி ஒன்று என் காலில் வழுக்குனது மாதிரி கிடந்து, நான் அந்த ஃபைல் எல்லாம் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு வர நேரம் தான் அது வலிவி அவ்வளோ ஃபைலும் பறந்து போயிட்டு, எப்படியோ என் திட்டம் எல்லாம் நடக்காமலே ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன நீ போட்ட திட்டம் எல்லாம் நடக்கலையா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம், அந்த சொத்து எல்லாம் என் பேருக்கு ஆயிட்டு அப்படின்னு நினைக்க நேரம், அது பறந்து அவ்வளோ தண்ணிக்குள்ளே விழுந்து கொவுந்து போயிட்டு, இதுக்கு என்ன பண்ணனே சொல்லலை, அவன் நான் சைன் பண்ண நேரமே அவனுக்கு தடங்கலாக பெண்ணு எல்லாம் போச்சு, விக்கல் வந்துச்சு, கடைசியில் பார்த்தா இந்த பத்திரமும் கொவுந்து போச்சு இப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமுக்கு என்ன இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ் வேலை கணங்கால இருக்குது, எப்படியாவது அவனுக்கு சொத்து நம்மளுக்கு வரணும், எவ்வளோ நாள் தான் நம்ம தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரடை நோன்பு நிகழ்ச்சியில் நான் நைட்டு கர்வஜால உன்னை பார்க்கணும், பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. நம்ம உங்களை நான் பார்க்கணும், இவ்வளோ காலம் நான் பார்க்க முடியலை, ஆனால் இந்த காருடைய நோன்பில் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம கௌதமும் கண்டிப்பாக நான் வாரேன் கவிதா அப்படின்னு சொல்லுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம காருடைய நோன்புலே பூஜை எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் நம்ம லட்சுமி மனசார என் கணவரோட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நம்ம லட்சுமி வேண்டிக்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிலாவை ஜல்லடை வழியாக வந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வருது. அதில் அவரோட புருஷன் வந்து இதில் தெரிவாங்க, அதுதான் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்த வருஷம் திவ்யா நீ பார்க்க நேரம் உன் தெரு வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த காரடையா நோன்புலே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பூஜையில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம மகாவும் வந்து அந்த இதில் பார்க்குறவங்க கண்ணில் அப்படியே வந்து நம்ம தெரு வந்து படுறாங்க. அதோட பார்த்தேன்னா என்ன என் மணவாளன் எப்படிங்க அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம திருவம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வீட்டில் மகாவாட்டி இருந்தது என்னோட லட்சுமி தானா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் அங்கே இருக்க நேரம் நம்ம திரு வந்து அந்த சல்லடையில் வந்து மகா பார்க்கறத வந்து பார்த்தா நம்ம காஞ்சனா கொதித்தெழுறாங்க. என்னடி நீ ஏதோ உன்னோட வீடு கணங்கா நீ வந்து இதெல்லாம் நடத்திட்டு இருக்க, நீ வந்து வேலை செய்ய வந்த வேலைக்காரி தானே, அப்படி இருக்க நேரம் இதுக்கெல்லாம் வந்து ஆசைப்படக்கூடாது, தூக்கி தூர எறிஞ்சுவேன் போயிரு அப்படின்னு வந்து திரு வந்து பார்க்க நேரம் நம்ம காஞ்சனா வந்து கொதித்து எழுந்து வந்து இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு வந்து ஓரங்கட்டி நம்ம மகாவை துரத்துறாங்க. மகா அப்படியே வந்து அழுது போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எதுக்காக அத்தை நீங்கள் இப்போ என் லட்சுமியை வந்து திட்டுறீங்க அப்படின்னு வந்து கொதித்து எழுந்த வந்து நம்ம திரு இப்படி வந்து கேட்டோன்னா நம்மளுக்கு மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு வந்து அத்தை ஒரு நிமிஷம் எதுக்காக இப்போ மகாவை திட்டுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் இந்த பாரு இது வேலைக்கு தானே இவ வந்திருக்கா, என் பொண்ணு சொல்லணும், இவ எதுக்காக இவளுக்கெல்லாம் ஒரு கேடு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன எல்லாரும் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டா நல்லது தானே, அதுக்காக எதுக்காக நீங்கள் மகா மேலே இவ்வளோ வஞ்சரிச்சம் வச்சு கொட்டுனது கணங்கா இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த பாருங்க எனக்கு வந்து இப்படி வந்து மகளை திட்டது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த வேலைக்காரிக்கு இவ்வளோ உரிமை திரு கொடுக்கானா, அந்த குறி சொல்லவ வந்து சொன்னது கரெக்ட் ஆயிரம் போல இருக்கு, எல்லாமே என் பொண்ணால தான் இந்த பிரச்சனை வரவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து நம்ம காஞ்சனா வந்து இரிட்டேட்டாக இருந்தாங்க. அதோட பார்த்தோன்னா அம்மா உங்களுக்கு எத்தனை நேரம் சொல்லிட்டு மகா வந்து பாவம் அவள் ஒரு இன்னசென்ட், அது புரிஞ்சுக்கிடாம நீங்கள் ஏமா வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க, இப்போ திருக்கிட்ட விட திட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நம்ம கத்துறாங்கங்க நம்ம திவ்யா. இதை பார்த்த உடனே திரும்பவும் திவ்யாவோ எவ்வளோ தூரம் வந்து மகாவை வச்சுருக்காங்க, ஆனால் இவங்க இது புரியாமல் நம்ம காஞ்சனாக்கா ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து காவேரி வந்து கொதித்து எழுறாங்க. நம்ம கவிதா கண்டிப்பாக காஞ்சனா பயப்படுறது சரிதான், இவளுக்கும் திருவுக்கும் கனெக்ஷன் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கௌதம் வந்து மறைஞ்சி வந்து நம்ம கவிதாவை சந்தித்து போகிறாங்க. இதை வந்து நம்ம லட்சுமி பார்த்துறாங்க, யார் இவர், இந்த கவிதா இவங்களுக்கு கூட இவங்க பேசிக்கிட்டு மறைஞ்சு நின்று போகிறாரு, இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம லட்சுமி வந்து திருவை வந்து பார்த்து தனியாக வந்து சந்திக்கிறாங்க. இந்த பாரு எங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு வந்து எனக்கும் திவ்யா வாழ்க்கையில் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து இங்கேருந்து கிளம்பி போயிடாத, அதை நீ எனக்கு கொடுக்க பெரிய தண்டனமாக நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே நான் வந்து அழிஞ்சது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீ என் கண்ணு முன்னால் இருக்க, எங்கேயும் போயிடக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து திரு வந்து நம்ம லட்சுமி கிட்ட